வணக்கம். சமீபத்தில ஒரு பேட்டிய பார்க்க நேர்ந்தது. இந்த டிவிகேவ சார்ந்தவங்கள பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் ரொம்ப கொச்சையான கருத்துக்கள வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ டிவிகே கட்சிக்கிட்ட என்ன பிரச்சனை? நம்மள வந்து ஏன் அவங்கள விமர்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு, அவருடைய அரசியல்ல அவர் செய்யக்கூடிய நகர்வுகள், பேசக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் அவரோட பிஹேவியர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு திருப்தி மட்டும் இல்ல, எரிச்சலையே வந்து நெறைய இடத்துல வந்து மூடியிருக்கு அப்படிங்கிறனால, இன்னைக்கு வரைக்கும் எப்பலாம் சான்ஸ் கிடைக்குதோ நம்ம விமர்சிச்சுட்டே இருக்கோம். அதையும் தாண்டி விஜயுடைய கட்சி மேல நம்மளுக்கு ஒரு சின்ன கோவம் இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட தொண்டர்களுடைய பேச்சு, அவங்க எந்த இடத்துலலாம் வந்து வாய்ப்பு கிடைக்குதோ, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, அதுவும் குறிப்பா அவங்க தலைவர் மேல அவங்களுக்கு அன்பு இருக்கலாம். பட் அந்த அன்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வெறியா மாறி பைத்தியக்காரத்தனமா வந்து அவங்க பல இடங்கள்ல போயிட்டு வந்து அவர பத்தி ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்டு ரேஷனலா இல்லாம வந்து ஒரு ஹீரோ வொர்ஷிப்பிங் பண்ணிட்டு, ஒரு தெய்வத்த கூட அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்மூடித்தனமா வணங்க மாட்டாங்க போல. அந்த அளவுக்கு அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு கோவம், வெறுப்பு எல்லாமே இருக்குதான். ஆனா சமீபத்தில திமுகக்கு ஆதரவா இன்னைக்கு செயல்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் கொடுத்த பேட்டி அப்படிங்கிறத பார்க்குறப்போ நம்மளால வந்து ஏத்துக்கவே முடியல. அவரு டிவிகே நிர்வாகிகள குறித்து சொன்ன அந்த வார்த்தை அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு கண்டனம் தெரிவிக்கணும், எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு தோணுச்சு. அதனால நான் தான் இந்த காணொளிய பண்ணலான்னு யோசிச்சேன். இவர நான் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 தடவை நானே நேர்ல பேட்டி எடுத்திருக்கேன். "அப்பா! இப்பேற்பட்ட மனுஷனா?" அப்படின்னு நான் நெனச்சிருக்கேன். ஆனா சமீபத்தில இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, "என்னங்க இவரும் இந்த குரூப் தானா?" அப்படிங்கிற மாரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவர் பெயர் பொன்ராஜ். அப்துல் கலாம் ஐயா இருக்கார் இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்ந்த காலகட்டத்தில அவர் கூடவே உதவியாளரா இருந்தவரு. அவருடைய பாதையில எல்லாத்தையுமே கூட வந்து பயணிச்சிருக்காரு. அப்துல் கலாம் ஐயா இறந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னின்று அவருடைய அந்த சடங்கு எல்லாத்தையும் நடத்துறது, இவரோட பிரசன்ஸ் வந்து அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்க்கலாம். அதற்கப்புறம் தன்னை என்ன மாரியான ஒரு ஆளா சொல்லிட்டு இவர் வந்து உலா வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை ஒரு சமூக செயல்பாட்டாளர், அப்துல் கலாம் ஐயாவோட உதவியாளர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பிரபலப்படுத்தி, அப்ப தான் நான் கூட அவருக்கு இன்டர்வியூஸ்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சமூக அமைப்பு தொடங்குறேன், அப்புறம் தேர்தல் அரசியல்ல இறங்குறேன், லஞ்சத்தை ஒழிக்க போகிறேன், கல்வியை பரப்ப போகிறேன், நிறைய விஷயங்கள் செஞ்சார். சரி, ஓகே. ஓ ஐயா இறையன்பு, அதுக்கப்புறம் வந்து சகாயம், இவங்கலாம் வரல, பட் இவராவது ஏதாவது வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவருக்காக ஒரு அட்லீஸ்ட் ஒரு குட்டி லெவல் ஆஃப் சில்லறையை செதற விட்ட காலங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படுது. இவர்கிட்ட இருந்து வரக்கூடிய சவுண்ட் எல்லாமே வந்து மாறுது. சில நேரத்தில் சவுண்டே இல்லாமல் போயிடுது. இப்போ சவுண்ட் எல்லாமே வந்து கருப்பு சிவப்பாக மாறி வந்து ஒழிச்சிட்டு இருக்கு. அதோட முத்தாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, டிவிகேவை குறித்து இவர் வந்து ஒரு பேட்டியில் உட்காந்துட்டு வந்து விமர்சனம் செய்கிறாரு. அதில் டிவிகே கேடர்ஸை குறித்து வந்து சொல்கிறாரு. நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வருத்தம் இருக்குது, அதை அவரும் கொஞ்சம் டீசெண்டாக பதிஞ்சிருக்கலாம். பட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே அப்படிங்கிற ஒரு தற்குறி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கு. சரி, இந்த தற்குறி எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க, அவரும் சொல்லிட்டாரு, ஓகே, கடந்து போயிடலாம். அதற்கு மேலே டிவிகேல இருக்க கேடர்ஸில் குறிப்பாக பெண்களை பற்றி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தலைவர் அதாவது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கணவனாக ஏற்றுப்பாங்க, அண்ணனாக ஏற்றுப்பாங்க, எப்படி வேணால் ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் கணவனோட முக்கியமாக வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது வரைக்கும் கூட ஒரு வழியாக போயிடுச்சு. சரிங்க, இந்த பொண்ணு இப்படி பேசியிருக்கு, அந்த பொண்ணு இப்படி பேசியிருக்கு, ஏதோ ஒரு வீடியோ காட்டி கூட அவங்க தானே பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போகலாம். அடுத்த படிக்கு மேலே போய் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விபச்சார கூட்டத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காருன்னு சொல்கிறாரு. அங்கே தான் என்னடா இது இப்படி பேசிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இவர் ஒரு வெல் எஜுகேட்டட் மேன், ஒரு டீசெண்டாக பார்க்குறதுக்கும் இருப்பார். இது வரைக்கும் தடித்த சொற்களை பயன்படுத்தி பேசக்கூடிய ஒரு ஆளாக நம்ம வந்து விவாத மேடைகளில் கூட பெருசாக வந்து பார்த்ததில்ல. அப்படி இருக்கிறப்ப கால் மேல் கால் போட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விடுறாரு அப்படின்னா, இது ஏதோ எதர்ச்சியாக நடந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. அதாவது அரசியல் அறிவு இல்லாமல் இருக்காங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, குடும்ப குழந்தை குட்டியெல்லாம் வந்து கூட்டத்துக்கு குத்திக்கிட்டு வராங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விமர்சிச்சிருக்கோம். கரு சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய வாட்டி அதை வந்து பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடந்தப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஏன் குப்பாள்றவனே 2, 3 வச்சுக்கிறான், எங்கள் அண்ணன் வச்சுக்கூடாது அப்படின்னு கேட்டதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் உங்கள் அண்ணனை உயர்த்தி பேசுறதும் தப்பு, அதற்காக குப்பாள்றவங்க அப்படிங்கிறவங்கள ஏளனமாக பேசுறதும் தப்பு. அண்ட் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத பெரும்பான்மையான மக்கள் வந்து பிலீவ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறப்போ, இல்லீகலான அஃபேர் வச்சுக்கிறது க்ளோரிஃபை பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு நம்மளும் பேசியிருக்கோம். ஆனால் இவர் வந்து பயன்படுத்தின வார்த்தை அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த விபச்சார கூட்டத்தை உருவாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தடித்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சொல்லாக இருக்குது. ஒரு ஆபாசமான ஒரு விமர்சனமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த பேட்டி எடுக்கிறவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னங்க இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கல. இது ஏற்கனவே ஒரு ப்ரீ பிளான்டான திமுகக்கு ஆதரவான ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டியாக தான் இருந்தது. இதே வேறு யாராவது இப்படி பேசியிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா சரி, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட்லாம் வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. பட் ஒருவேளை கோட் ஆஃப் கண்டக்ட் வரதுக்கு முன்னாடி பேசி
பேசினா கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டான உல்லாச உலகமாக அது 4.5 வருஷமாக இருந்துச்சு. ஸோ எப்படி இப்பேற்பட்ட நபர்கள்லாம் இப்படி பேசிட்டு எந்த நடவடிக்கைக்கும் உள்ளாகாமல் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்களோ இல்லையோ, சார் நீங்கள் பேசின தப்பு ரொம்ப தப்பு, நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னாக மற்ற அரசியல் கட்சிகளும் சரி, யாரெல்லாம் டிவிகேக்கு எதிராக இருக்காங்களோ இப்படி பேசுறது கரெக்டுன்னு போல நினச்சிட்டு இதை தொடர்ந்து பேசினாங்கன்னா ஒரு நல்ல கலாச்சாரம் நிகழாது. அதற்காக சீக்கிரமாக பெண்களை, அதாவது டிவிகே சார்ந்த பெண்கள் நீங்கள் பேசினது மொத்தமாக பெண்களை பேசின மாதிரி தான் வந்து எடுத்துக்க முடியும். அது வந்து நீங்கள் வச்ச விமர்சனம் அப்படிங்கிறது உங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, கடந்து போயிருக்கலாம். பட் ஒரு விபச்சார கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் அன் அஃபென்ஸ். ஸோ நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும். கூடவே வந்து இன்னொருத்தரும் சிக்கியிருக்கார். அவருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வகையாக பேசி போன ஆட்சியில் வந்து ரன்னிங்லே இருந்தார். அவங்களோட அந்நியார் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல பதவியில் இருந்ததுனால இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தப்பிச்சிட்டு சிறை செல்லாமல் ஒரு ஆட்சியிலையும் ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எஸ்வி சேகர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வேணும்னா தன்னோட காஸ்ட் கார்டை எடுப்பார், மத கார்டை எடுப்பார், டக்குன்னு திமுகவும் மாறுவார், அதிமுகவும் மாறுவார். சரியான சாமர்த்தியசாலி. பேசுவார், சில நேரத்தில் எப்பயாவது ரேராக நல்ல காமெடிலாம் பண்ணுவார். ஆனால் எப்போவுமே இரிட்டேட்டிங்காக பெரும்பான்மையாக பேசக்கூடிய நபர் இந்த வாட்டி என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய பாதுகாப்பு பற்றி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னங்க பெண்கள்லாம் புதருக்குள்ளே போனால் அங்கே வந்து டார்ச் லைட்டாக அடித்து பார்க்க முடியும் போலீஸு, புதருக்குள்ளே லைட்டாக வைக்க முடியும், அவங்க ஏங்க புதருக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விப்டிங், பிளேமிங் அண்ட் ஷேமிங் பண்ணுறது. அதை வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோரிஃபை பண்ணி தொடர்ந்து அந்த பேட்டியில் கொஞ்சம் கூட ஒரு ரிமோர்ஸே இல்லாமல், குற்ற உணர்ச்சியே இல்லாமல் வந்து பேசியிருக்காரு. இவர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமில் இல்லை, பெண்கள் குறித்து அசிங்கமான கருத்துக்கள் வந்து இதுக்கு முன்னாடியே 2-3 வாட்டி பேசிட்டு தப்பிச்சவர் தான். ஸோ இந்த வாட்டி வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அவர் பார்க்குறப்போ வந்து அவங்க அப்பாவோட பேர் வேறு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தெருக்கு மாற்றி வச்சுட்டாருன்றதுல அன்னையிலேருந்து கும்டிக்கரணம் அடித்து பெல்ட்டி போட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வந்து ஆதரவு மட்டும் கொடுத்துட்ருக்காரு. யாருக்கு தெரியும், தமிழ் இப்போ வரக்கூடிய தேர்தலில் பிரச்சாரம் கூட இவர் இறங்கி பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இவர் வந்து திமுகவோட கடைக்கண் பார்வை இவர் மேலே இன்னும் நல்லா படணும், கொடுத்த காசுக்கு நல்லா கூவணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்ட பிஸ்கெட்டுக்கு நல்லா குலைக்கிற மாதிரி நடந்த பாலியல் குற்றங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி திமுக ஆட்சியில் 2 விஷயம் இப்படி நடந்துச்சுங்க, அதற்காக ஆட்சி எப்படி குறைக்க முடியும், அரசாங்கம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை, ஆளும் அரசாங்கத்தை இவர் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் பெண்களை யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள விக்டிம் பிளேமிங் அண்ட் ஷேமிங் பண்ணுற மாதிரி ரொம்ப கொச்சையான வார்த்தையும் பேசியிருக்காரு. ஸோ எங்கள் வீட்டில் இருக்க பொண்ணுங்கள்லாம் நினச்சிதாங்க நான் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமர் லைனை வேறு போட்டுப்பாங்க இந்த மாதிரி ஆளுங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பெண்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதுகாப்பாக வைக்கிறீங்க, மற்ற பெண்களையும் அதே மாதிரி பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொன்னீங்க, நான் என் பீரோவை வந்து பூட்டாமல் போயிட்டு அப்புறம் யாரோ வந்து தேடிட்டாங்கன்னா அது அரசாங்கத்து மேலே எப்படி பழி சொல்கிறதுன்னு. கரெக்டுங்க, செம்ம நியாயமாக பேசிட்டீங்க. ஸோ தற்காப்பு அப்படின்னு ஒன்று இருக்கணும், ஒரு இருட்டான இடம் இருக்குன்னா அது ஆணோ பெண்ணோ நைட்டு தள்ளி போகிறது வந்து கரெக்டு தான், ஒரு பாதுகாப்பாக நம்மளை வந்து வச்சுக்கணும், நகை போட்டு இருட்டில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிகாஷனரியாக சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து இது சுதந்திர நாடு இல்லையா, எனக்கு பிடிச்ச மாதிரி போக முடியாதா அப்படின்னு நம்ம கேட்டுக்க முடியாது. ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து வருமுன் காப்போம் அப்படின்னு இருக்கிறத ஒரு டீசெண்டாக சொல்கிறதுன்னு ஓகே. பட் இவரோட அஜெண்டா என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விப்டிங், பிளேமிங், ஷேமிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளும் அரசாங்கமும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பண்ணிகிட்ருக்கு, இந்த குற்றங்களை செய்யக்கூடியவங்களாம் கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொச்சையான வார்த்தையும் பேசி அரசாங்கத்துக்கு நல்லா, அதாவது இவ்வளோ நாள் ஆண்டு அரசாங்கத்துக்கு நல்லா வந்து சுண்ணாம்பு பூசுகிற மாதிரி உங்களோட வார்த்தைகள் இருந்துச்சு, அதுவும் ஏற்றுக்க முடியாது. ஸோ 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக வந்து பெண்களை கொச்சையாக பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏன் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இன்டர்ம் பீரியடில் இவங்களுக்கு எதிராக எதுவும் நடவடிக்கைலாம் வந்து எடுக்க முடியுமான்னு தெரில. பட் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாவோ, உங்கள் சொந்தக்காரங்களாவோ, உங்கள் ஃப்ரெண்டாவோ, ஏன் நீங்கள் வந்து ஒரு யாரோ சொல்லி கேட்டு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக கேட்டிருந்தீங்களாலோ உங்களால் வந்து தாங்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு நடக்குது, இவங்களாம் இப்படி பேசுகிறாங்கன்னு கடந்து போகாமல் தொடர்ந்து இந்த ஆட்சி வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போவே இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்து தேர்தலுக்கு பக்கத்திலே ஒரு தேர்தல் பற்றியே பேசியிருக்கோம், ஒரு மீடியா காரணம் மண்டையை உடைக்கிறாங்க அப்படின்னா வந்து இவங்களோட தைரியத்தோட லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஃபுல் கான்ஃபிடன்ஸில் இருக்காங்க, திருப்பி நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. திமுக அப்படிங்கிற கட்சி அழிஞ்சிடணும் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. பட் திமுக அப்படிங்கிற கட்சி தொடர்ந்து இன்னும் 5 வருஷத்தில் ஆட்சியில் இருக்கவே கூடாது. ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு, ஜனநாயகம் அப்படிங்கிற கம்ஃபர்ட்டை பயன்படுத்திக்கிட்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் தொடர்ந்து ஆள போகிறோம். அதனால் வந்து நியாயம் அப்படிங்கிற நம்ம சொல்கிறது தான் நியாயம் அப்படின்னு ஆள்ற வர்க்கத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒண்டி பிழைக்கிற இந்த மாதிரி ஒட்டினிகளும் திமிரா பேசுகிறது வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஓட்டு போடும் போது இதெல்லாம் மனசில் வச்சு கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கப்பா.